வெரி ஹாப்பி ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஏன் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த லெசன் பண்ணிட்டு இருந்தோம், அ ஜேர்னி பை ட்ரெயின் அப்படின்னு இந்த ஒரு லெசன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த லெசன்ல உங்க டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ்ல ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்ன? நான் டெஃபினிஷன் எழுதி போடுறேன். அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷனோட டீட்டெயில்டா நம்ம மீனிங் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் அ phrasal verb? A phrasal verb is a combination of what? ஒரு காம்பினேஷன் சொல்றாங்க. எதோட காம்பினேஷன்? யாரோட காம்பினேஷன்? ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ். இப்போ காம்பினேஷன்னா என்ன? கலவை. ஓகே, ரெண்டு திங்ஸை கலந்தோம்னா அதான் காம்பினேஷன், கரெக்டா? ஸோ ஃப்ரேசல் வேர்ப் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்னா என்ன? சொற்கள், கரெக்டா? ஸோ அது என்ன பண்ணோம்? தட் கிரியேட்ஸ் அ நியூ வேர்ப். இப்போ ரெண்டு சொற்கள் இருக்குமா? ரெண்டு ஆர் மோர். இங்க என்ன கொடுத்துருக்கு? டூ ஆர் மோர். ஒன்னு இருக்கும், ரெண்டு இருக்கும், இல்ல ரெண்டுக்கு அதிகமா கூட இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து ஒரு புது வேர்ப். புது வேர்ப் கிரியேட்னா என்ன? உருவாக்குது. ஸோ கிரியேட்ஸ் அ நியூ வேர்ப். ஆனா முக்கியமா நோட் பண்ண வேண்டியது வித் அ டிஃப்ரெண்ட் மீனிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு புது வேர்ப் நம்மளுக்கு கிடைக்குது, அது சரி, ஓகே, குட். பட் அது டிஃப்ரெண்ட் என்ன கிடைக்குது? நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் கிடைக்குது. ஒரு புதுவான வேர்ப் கிடைக்குது. அதோட சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் ஃப்ரம் த ஒரிஜினல் வேர்ட். என்ன மேம் சொல்றீங்க நீங்க? சடனா வந்து டிஃப்ரெண்ட் வேர்ப், நியூ வேர்ப்ன்றீங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட் மீனிங் சொல்றீங்க, ஆனா ஒரிஜினல் வேர்டுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் இதை எனக்கு சொல்லுங்க மிஸ் அப்படின்னீங்கன்னா, நீ எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா புரியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போமா? ம், பார்ப்போமா? எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் அதுல எவ்வளவு பார்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கும், செகண்ட் பார்ட் என்ன இருக்கும், நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? பார்ப்போமா? என்ன எக்ஸாம்பிள்? உங்க புக்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு செட் அவுட். இப்போ நான் இந்த அவுட்டை எடுத்துடுறேன் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த செட். அப்ப இந்த செட்டுன்னு இருக்கும்போது இங்க எவ்வளவு வார்த்தை இருக்கு? ஒரு ஒன் வேர்டு தான் இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க? phrasal verb இஸ் அ காம்பினேஷன், கலவை. எதோட கலவை? ரெண்டு இல்ல ரெண்டுக்கு அதிகபட்ச வார்த்தைகளோட. ஓகே, சொற்கள், வார்த்தைகள். ஓகே, டூ ஆர் மோர் வேர்ட்ஸ். ஆனா இங்க ஒன்னு தான் இருக்கு. இப்போ நான் உங்களை புக்கு படியே இங்க செட் அவுட்னு கொடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன ஆச்சு? இப்போ ஒன் அண்ட் டூ, டூ வேர்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வெறும் செட்டா இருக்கும் போது அது என்னவா இருந்தது? அதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்குல்ல. செட், செட் த கேர்ட் அப்படி. செட் அவுட் அப்படின்னு ஒரு வேர்ட் கூட ஒரு வேர்டு ஆட் பண்ணும் போது, இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணும் போது, அப்ப என்ன ஆகுது? ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் கிடைக்குது இல்லையா? வெறும் செட்டா இருக்கும் போது ஒரு தனியான மீனிங் இருக்கு. செட் அவுட், மொத்தமா செட் அவுட்னு மொத்தமா ஒரு வார்த்தையா படிக்கும் போது, ஐ மீன், of course you have to leave a space here. You have to leave a space. But I'm just saying, இது ஒன்னா படிக்கும்போது, செட்டுன்னு தனியா படிக்கும்போது ஒரு வார்த்தை, ஒரு மீனிங் வருது. அவுட்னு படிக்கும்போது ஒரு தனியா மீனிங் வருது, கரெக்டா? இப்ப இந்த செட் அவுட்னு சேர்த்து ஒரு வார்த்தையா எடுத்துப்போம் நம்ம, ஒரு புது வேர்பு. இப்ப இது ஒரு வேர்பு, ஆனா இது வேர்பு கிடையாது. இது அவுட்ன்றது இது வந்து ப்ரிப்போசிஷன், கரெக்டா? இது ஒரு வேர்பு, இது ஒரு ப்ரெப்போசிஷன். இப்போ இதை செட் அவுட்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இது வந்தது. அதை தான் நம்ம இந்த ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்றோம். அப்ப எதுக்கு மிஸ் நம்மளுக்கு இந்த ஃப்ரேசல் வேர்ப் வேணும்னா, ஒரு பாஷைய வந்து ஒரு சுவையா, ஒரு ருசியா பேசும்போது, வெரி டிஃப்ரெண்ட், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அந்த மாதிரி பேசும்போது, சுவாரஸ்யமா பேசும்போது தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரேசல் வேர்ப் நம்மளுக்கு தேவைப்படுது.
ஓகே. ஸோ வி நீட் லாட் ஆஃப் ஃப்ரேசல் verb. இந்த ஃப்ரேசல் verb எப்படி மிஸ் நம்மளுக்கு இதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா கத்துக்கிறதுன்னு? நோ. நீங்க ஜஸ்ட் லைக் திஸ் நியூ நியூ vocabulary கத்துக்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி நிறைய ஃப்ரேசல் verbs நீங்க கத்துக்கிட்டு அதோட மீனிங் இப்ப நிறைய ஒரு ஒரு ஃப்ரேசல் verb பாத்தீங்கன்னா இதே வார்த்தைக்கே ரெண்டு மீனிங் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம இப்போ டீட்டெயில்டா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் phrasal verb. எப்படி உருவாக்குனா ஒரு verb, ஒரு பேஸ், ஒரு ஒரு மெயின் verb இருக்கும். verbனா என்னது? ஒரு மெயின் verb இருக்கும். கூட ஒரு preposition இல்லாட்டி ஆர் ஒரு adverb இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் இது ரெண்டுமே கூட இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஒரு phrasal verbல என்ன இருக்கும்? ஒரு verb கண்டிப்பா இருக்கும், ஒரு மெயின் verb. அந்த மெயின் வேர்போட சேர்த்து யார் இருப்பாங்க இங்க? ஒரு ப்ரெப்போசிஷனும் இல்ல ஒரு அட்வர்பும் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த செட் அவுட்ன்றது தான் இந்த ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரியுது? இப்போ செட் அவுட்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட். நான் ரெட் பென்ல எழுதி காமிக்கிறேன் ஸோ தட் இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஸோ ஓகே, I'll give it here. ஸோ ஒரு phrasal verbல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, அப்புறம் செகண்ட் பார்ட்டும் இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் என்ன சொன்னேன்? ஒரு ஷார்ட் வேர்ப். எந்த ஒரு ஷார்ட் வேர்போ மெயின் வேர்போ இருக்கும். ஒரு ஷார்ட் வேர்ப் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? நான் இங்க சொன்ன மாதிரி இங்க பாருங்க, நீங்களே எக்ஸாம்பிள்லயே பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க ப்ராப்பரா அதுல ப்ரிப்போசிஷன் ஆர் அட்வர்ப் இருக்கும். இல்லாட்டி ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கும். அப்ப நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. All right. Fine. So first part is there, second part is there. First part and second part. Right. Okay, right. Okay, we understood. So in this, what you will say, as I told you, verb will be there, preposition, or verb will be there, or adverb. Like this also. Verb plus adverb, verb plus preposition, or verb plus preposition plus adverb. இப்படி கூட இருக்கும். I mean adverb. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மூணு காம்பினேஷன்ல எது வேணா இருக்கு. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டூ ஆர் மோர் வேர்ட்ஸ். ரெண்டு வார்த்தையா கூட இருக்கலாம். ஒரு ஒரு மெயின் வேர்பும் ப்ரெப்போசிஷனா இருக்கலாம். அப்போ ரெண்டு வார்த்தை ஆச்சுல்ல, ஒன் அண்ட் டூ. இங்கேயும் பாருங்க, ஒன் அண்ட் டூ. டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் கூட பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க ஒன் டூ த்ரீ. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் ஆல் டு மேக் இங்கிலீஷ் வெரி, அதான் சொன்னேன் இல்லையா, சுவாரஸ்யமா ஆக்கிறதுக்காக இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணா இட்ஸ் யூ வில் ஹாவ் அ ஹை கமாண்ட். ஒரு நல்ல இது மெயினா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பேஸ் புரிஞ்சுது இல்லையா? எதனால ஏன் நம்ம ஃப்ரேசல் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை, இந்த டெஃபினேஷனும் உங்களுக்கு நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணி கேட்கலாம், அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம். நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஸோ செஷனை இன்ட்ராக்டிவா வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்கறது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. I would like my session to be interactive. If you could come on the chat boxல டைப் பண்ணுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி கூட பேசுங்க. I will ask the admin to give you unmute also. பேசுறீங்களா எல்லாரும்? யாரெல்லாம் பேச போறீங்க பார்க்கறேன். Come on. அகரம் சென்டர் இருக்கீங்க, கீழப்பாக்கம் அப்படி இருக்கீங்க. ஸோ எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பேசுங்க, இல்லாட்டி சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் செஷன். நீங்கள் பேச பேச எனக்கு செஷன் எனக்கும் வந்து ஓகே நம்ம பசங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் கோ. லெட்ஸ் இதை காப்பி பண்ணிட்டீங்களா? நான் போர்டை ரப் பண்ணலாமா? எஸ். ஆல் ரைட். ஸோ ஐல் ஜஸ்ட் ரப் த போர்ட் அண்ட் இதை ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை வந்து வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உங்களோட புக்கோட ஆக்டிவிட்டி கூட நம்ம பார்ப்போம். இப்போ செட் அவுட்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த பேஸ் என்னன்னு புரிஞ்சுது உங்க எல்லாருக்குமே. ஓகே. ஸோ ஒரு பொதுவான வார்த்தை கொடுக்குது உங்களுக்கு. அந்த வார்த்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கு.
கரெக்டா? இப்போ செட்ன்றது ஒரு தனி மீனிங், அவுட்ன்றது தனி மீனிங். ரெண்டுமே சேரும் போது அது ஒரு தனியான டிஃப்ரெண்டான மீனிங் கொடுக்குது. ஃப்ரம் த ஒரிஜினல் வேர்ட்னா என்ன? இந்த வேர்டோட, இந்த செட்டுன்ற வேர்டோட இது ரெண்டும் சேர்த்தா அதுதான் இந்த ஒரிஜினல் வேர்டோட இது அவுட் சேர்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஆல் ரைட், நான் ரெண்டு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ரெண்டு மூணு வாட்டி. ஐ ஹோப் இப்போ இது உங்களுக்கு கான்செப்ட் என்ன, ஃப்ரேசல் வேர்ப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் இது எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க உங்களோட சேட் பாக்ஸ்ல. சீன் டைப் பண்ணுங்க, ஜஸ்ட் சீன் டைப் பண்ணா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க, டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ எத்தனை பேர் கிளியர்னு டைப் பண்றீங்க, எத்தனை பிளேஸ் டீன் டைப் பண்றீங்க நான் பார்க்கணும். ப்ளீஸ் டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸ்ல. சரி. ஸோ லெட்ஸ் கோ ப்ரொசீட் ஃபர்தர். ரைட். ஸோ இப்போ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வேர்ப் இங்க பாருங்க. மோஸ்ட் மோஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், most phrasal verbs have non phrasal synonyms. நான் இப்படின்னா என்ன மிஸ்? ஸோ நான் எப்பவுமே வந்து டெஃபினிஷன் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித் தரேன். ஆனா திருப்பி சிம்பிளிஃபை பண்ணியும் சொல்லித் தருவேன். ஓகேங்களா? இப்போ நான் phrasal synonyms என்னது? அனதர் வேர்ட் ஹேவிங் த சேம் மீனிங் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு அனதர் வேர்ட், இப்போ நீங்க ஒரு நான் சென்டென்ஸை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அனதர் வேர்ட், another word having the same meaning அப்படின்னா என்ன மிஸ்? இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். மோஸ்ட் phrasal verbs have நான் phrasal synonyms அப்படின்னா என்னன்னா, இந்த இப்போ நீங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தை அதோட சேர்ந்தா இன்னொரு அந்த ரெண்டு வார்த்தை சேர்ந்தா அதோட அர்த்தமே மாறுதுன்னு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஸ்டாப் பீயிங் லேசி. இப்ப இந்த யூ ஷுட் ஸ்டாப் பீயிங் லேசின்றதே நான் இப்ப ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ல சொல்ல போறேன். எப்படின்னா, யூ ஷுட் கிவ் அப் லேசினஸ். இப்ப இந்த கிவ் அப் லேசினஸ்க்கும் ஸ்டாப் பீங் லேசிக்கும் ரெண்டுமே அதே ஒரே அர்த்தம் தான். அதை தான் சொல்றாங்க சினானிம்ஸ். நம்மளுக்கு ஒரே வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கும் இல்லையா? ரைட். ஹாப்பி, ஜாய். இப்ப ஹாப்பி இருக்கு, ஹாப்பியோட இன்னொரு சினானிம்ஸ் என்ன? ஜாய். எலேட்டட், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? எலேட்டட். இது எல்லாமே என்ன சொல்லுது? ஹாப்பினஸை பத்தி தான் குறிக்குது. கரெக்டா? ஸோ இதே தான் இப்போ நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் பீங் லேசி. உங்களுக்கு லேசியா இருக்கிறது நீங்க நிறுத்தணும். இங்கேயும் அதே தான் சொல்றேன், யூ ஷுட் கிவ் அப் லேசினஸ். பட் இது என்ன ஆகுது உங்களுக்கு? உங்களோட இங்கிலீஷை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேற லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு இட் இஸ் டேக்கிங் யூ டு த அட்வான்ஸ் லெவல். ஸோ தேர் வேர் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த இடத்துல தான் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. புரியுதுங்களா? இது ரெண்டுமே ஒரே வார்த்தை ஒரே மீனிங் தான் கொடுக்குது. பட் இந்த ஒரு வார்த்தை ஆட் பண்றதுனால, உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஆட் பண்றதுனால உங்களுக்கு எவ்வளோ ஒரு அந்த லாங்குவேஜே பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட், டு யூ கெட் இட் நவ்? தட்ஸ் வாட் ஐ சே. மோஸ்ட் phrasal verbs have non-phrasal synonyms. ஓகேங்களா? தட்ஸ் த மீனிங் ஆஃப் தட். ஓகேங்களா? சேம் மீனிங், பட் because you are using the phrasal verb, you have a different uh, you know different way of expressing it. That's it. Okay? Right. Both are correct. Nothing is incorrect, but it gives a advanced English. Okay? Right. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? இப்போ அடுத்ததுக்கு பார்க்கலாம். தட் நான் சொன்னேன் இல்லையா, சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேசல் வேர்புக்கே ரெண்டு மூணு மீனிங் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பார்க்கலாமா? சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான். Let me see how many people are trying to be interactive. Come on. நிறைய டவுட்ஸ் கேளுங்க, பேசுங்க என்னோட. நீங்க என்னோட எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு செஷன் ரொம்ப இன்ட்ராக்டிவா போகும்.
we'll get to learn more and more. Okay, what I said now, some phrasal verbs have more than one meaning. நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ? some phrasal verbs have more than one meaning. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் கொடுக்குறேன், டேர்ன் டவுன் அப்படின்னு ஒரு phrasal verb கொடுக்குறேன். இப்போ டேர்ன்ன்றது என்னது? இது ஒரு verb. கரெக்டா? இது ஒரு verb. இப்போ டவுன்ன்றது ஒரு ப்ரெப்போசிஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அட்வர்பாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே இது ரெப்ரசென்ட் பண்ணும். பட் சென்டென்ஸ்க்கு பொறுத்த மாதிரி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோம், அது ப்ரெப்போசிஷனா இல்லை அட்வர்பான்னு. ஓகேங்களா? ஸோ டவுன்ன்றது ப்ரெப்போசிஷன் கூட adverb கூட, ரைட்? ஸோ இந்த இடத்துல டேர்ன் டவுன், இப்போ நான் வந்து அந்த டேர்ன் டவுனுக்கு ரெடியூஸ்ன்னு மீனிங் சொல்றேன். அப்போ நம்ம சென்டென்ஸ் என்னவா கொடுக்கலாம்? டேர்ன் டவுனுக்கு நான் வந்து ரெடியூஸ்ன்னு மீனிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ நீங்க என்னவா யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸ்? யோசிங்க. யாருக்காவது இந்த ஒரு சென்டென்ஸ், இதை மேக் சென்டென்ஸ் பண்றீங்களா? மேக் திஸ் இன்டு சென்டென்ஸ், டேர்ன் டவுன். நான் எழுதட்டுமா? ப்ளீஸ் turn down the volume of the TV. பாத்தீங்களா? இப்ப இங்க டேர்ன் டவுன் என்ன? டிவியோட வால்யூமை ரெடியூஸ் பண்ணு, அதை தான் நான் சொன்னேன். ப்ளீஸ் ரெடியூஸ் தட் வால்யூம் ஆஃப் டிவி அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் வெரி நார்மல் பேசுறோம். பட் அதே வந்து ப்ளீஸ் டேர்ன் டவுன் த வால்யூம் ஆஃப் டிவி or the டிவி or television saying is more better. So that's what. See how it made the sentence more better. So there where our phrasal verb plays a very, very important role, where it takes the English to a next level. All right. இப்போ நான் என்ன சொன்னேன்? டேர்ன் டவுனுக்கு இன்னொரு மீனிங் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. Turn down, reject or refuse. வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, எனக்கு இது நான் மொத்தமாவே அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்றேன் அப்படி அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லும் போது கூட நம்ம டேர்ன் டவுனை யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு சென்டென்ஸ் நான் இங்க கொடுக்குறேன். த பேங்க் மேனேஜர் turn down my request ஃபார் அ லோன். நான் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். பட் என் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணானா, அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, என் லோனை சாங்ஷன் பண்ணல. ஓகேங்களா? இப்போ உங்க ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டை உங்களோட ஹெட் மிஸ்ட்ரஸ் உங்களோட லீடர், டீம் லீடரை டேர்ன் டவுன் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிஜெக்ட் வேர்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க இந்த டேர்ன் டவுன்ன்ற வார்த்தை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பேஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஃப்ரேசல் வேர்ப்ஸை பிரிச்சு கூட எழுதலாம். அப்படியெல்லாம் நிறைய டெப்தா இருக்கு. பட் உங்க கிளாஸ் லெவலுக்கு அது இல்லை. ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்கு போலாமா? எஸ். கேன் வி கோ டு த எக்ஸசைஸ்? ஓகே, லெட்ஸ் கோ டு த எக்ஸசைஸ். இதை காப்பி பண்ணணும்னா பண்ணிக்கோங்க தாராளமா. ஓகே. ஸோ இன்னும் நம்ம அடுத்த லெவல்ல வரும்போது எப்படி வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்பை பிரிச்சு கூட எழுதலாம், நடுவில் ப்ரோனான் வரணுமா என்னன்னு இன்னும் டீட்டெயில்டா நிறைய இருக்கு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பத்தி. அதெல்லாம் நம்ம அப்புறமா அடுத்த லெவல் வரும்போது பார்த்துப்போம். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போலாமா? எத்தனை பேருக்கு டவுட் இருக்குன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணுமா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் நிறைய வேணும் மிஸ், இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க மிஸ் எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி அப்படின்னு தோணுதா? கொடுக்கவா இன்னும் எக்ஸசைஸ்? எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. கொஞ்சம் இன்னும் இன்னும் வேர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா மோர்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மோர்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் மோர்ன்னு டைப் பண்றீங்க பார்க்கலாம். ஸோ எத்தனைக்கு எத்தனை நீங்க எனக்கு செஷனை இன்டராக்டிவா வச்சுக்கிட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்புட் நான் என்னால தர முடியும். ஆல் ரைட். ஸோ நம்ம எக்ஸசைஸ் போலாமா? ரைட். சேட் பாக்ஸ்ல டைப் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மெசேஜ் தாராளமா டைப் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க உங்க புக்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் செட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ், செட் அவுட். செட் அவுட்க்கு என்ன அந்த ஆப்ஷன்ஸ் அங்க கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆப்ஷன்ல எது நம்ம எடுத்துக்கலாம்? செட் அவுட் அப்படின்னு அவுட்
அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ஜேர்னிக்கு போற மாதிரி. அப்ப நம்ம சோ இதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன வரும்? டு பிகின் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. டு பிகின் அ ஜேர்னி, ஒரு பயணத்தை ஆரம்பிக்குது. செட் அவுட், டு பிகின் அ ஜேர்னி. ஓகே, இப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஒரு சென்டென்ஸா எழுதலாம்னா இப்படி எழுதலாமா? ஷீஸ் ஷீஸ் அபவுட் டு செட் அவுட் ஆன் அ ட்ரிப். ஒரு ட்ரிப்புக்கு அவ கிளம்புறா. ஷீ இஸ் அபவுட் டு செட் அவுட் ஆன் அ ட்ரிப். ஆல்ரைட், இப்படி எழுதலாம் இல்லையா? ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். தே செட் அவுட் டு டிஸ்கவர் அ கியூர் ஃபார் கேன்சர். இப்ப இந்த இடத்துல செட் அவுட் என்ன? அந்த ஜேர்னியை ஆரம்பிச்சாங்க அந்த கேன்சரோட கியூரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துலயும் பிகின் ஜேர்னி. ஜேர்னினால் இட்ஸ் நாட் லிட்ரலி வந்து ஒரு பயணத்துக்கு போறோம் அந்த ஜேர்னி மட்டும் இல்லாம, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஜேர்னி தானே. ஒரு கேன்சரை கியூர் பண்றதுக்காக, அதை கியூர் பண்றதுக்காக டிஸ்கவர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு அதுக்கு அதோட ஜேர்னியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றது தான் இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ல நீங்க செட் அவுட்டுக்கு என்ன எழுதி மேட்ச் பண்ணுவீங்க? டு பிகின் அ ஜேர்னி. இப்ப ரெண்டாவது பிக் அப்னு இருக்கு உங்களோட புக்ல. பிக் அப்னு இருக்கு. கரெக்ட். பிக் அப். இப்ப நீங்க கவனிங்க, பேட்டர்னை கவனிங்க. இது ஒரு வேர்பா? இங்கேயும் பாத்தீங்கன்னா வேர்ப். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம். அப், அப்ன்றது ஒரு ப்ரெப்போசிஷன். ஓகேங்களா? ரைட், ஒரு ப்ரெப்போசிஷன். ஸோ கவனிங்க, பேட்டர்ன் ஃப்ரேசல் வேர்ப் எப்படி வருது? டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் டெஃபினிஷன்ல படிச்சோம் இல்லையா? இப்ப வெறும் பிக்னா என்ன? அது தனியான ஒரு வார்த்தை வரும். அப்னா மேல, பிக்னா எதையாவது எடு. பிக் அப் திஸ் பென். பிக் அப். இப்ப பாருங்க நான் என்ன யூஸ் பிக் அப் திஸ் பென் தான் வந்து ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணேன். பிக் தட் பென் அப்படின்னு சொல்லல. பிக் தட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்ல. பிளக் தட் ஃப்ளவர், பிக் தட் ஃப்ளவர் பென். பிக் அப் அப்படின்றேன். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வருது. ஓகே, ஸோ பிக்கப்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கு உங்களுக்கு உங்களோட புக்ல கண்டுபிடிங்க. டு get someone from a place. யாரா ஒரு நபரை நம்ம அந்த ஒரு இடத்துல இருந்து பிக்கப் பண்றோம் அப்படின்னு. ஒரு ஒரு நபரை கூட இல்லாம ஒரு பொருளை கூட பிக்கப் பண்ணலாம். இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, இந்த பெண்ணை பிக்கப் பண்ண. ஸோ சம்ஒன் ஆர் சம்திங் கூட நம்ம அங்க இந்த இடத்துல எழுதலாம். பட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இதுதான் வந்து கொடுத்துருக்கு மீனிங். டு கெட் சம்ஒன் ஃப்ரம் அ பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன எழுதலாம்? கொஸ்டினா எழுதலாமா? ஒரு சென்டென்ஸ் எழுதலாமா? கேன் யூ பிக் மீ அப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்ன நீ பிக் பிக் மீ? இப்ப இந்த இடத்துல பாருங்க நான் என்ன பண்ணேன், இந்த ஃப்ரேசல் வேர்பை பிரித்து எழுதுனேன். ஸோ இது தப்பே கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு ப்ரோனவுன் வந்தது. ஓகே, ஸோ இப்படியும் ப்ரோனவுன், இப்படியும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். கேன் யூ பிக் மீ அப்? ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. ஐ வில் பிக் அப் மை சிஸ்டர் அண்ட் ட்ராப் ஹர். வெறும் ட்ராப் ஹர்ன்னு விட்டுடலாம். இல்லாட்டி ட்ராப் ஹர் ஆஃப் அட் த மெட்ரோ ஸ்டேஷன், ஆர் எந்த இடத்துல நீங்க அவங்கள ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கலாம் இங்க. ஆஃப் அட் தி ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், எது வேணா எழுதிக்கலாம். எங்க டிராப் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த இடத்துல டிராப் பண்ண. யாரை டிராப் பண்றீங்களோ அந்த இடத்துல எங்க சிஸ்டர் போடலாமா, பிரதர் போடலாமா, எந்த என்ன எந்த ஒரு நவுன் வேணா போட்டுக்கலாம். இந்த எந்த ஒரு நவுன் ஒரு இடத்த வேணா போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ த ஐடியா இஸ் யாரையா ஒருத்தரை பிக்கப் பண்றீங்க. ஓகே, ரைட். ஸோ நம்பர் டூ, இது இப்போ மேக் சென்டென்ஸ் பண்ண உங்க புக்ல சொல்லல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் ஒரு மேக் சென்டென்ஸும் கொடுத்தா உங்களுக்கு இதோட மீனிங் இன்னும் பெட்டரா புரியும்னு ஒரு சென்டென்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். கேன் ஐ? எஸ். ஸோ மூணாவது எக்ஸாம்பிளுக்கு போறோம் நம்ம. ஃப்ரேசல் verb, மூணாவது ஃப்ரேசல் verbக்கு போறோம் நம்ம. ஆல் ரைட், போர்டு ரப் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணணுமா? சாட் பாக்ஸ் சொல்லுங்க.
நான் விட போறது இல்லை, யாராவது chat box சொன்னாதான். கமான் கமான், டைப் இன் த chat box. எஸ், மை ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் டைப் இன் த chat box, மேக் இட் interactive. Come on. ஓகே, shall I go to the next? நீங்க அது வரைக்கும் அது வேணா காப்பி பண்றதா இருந்தா பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்றேன், அடுத்ததுக்கு போறேன். Okay, I want to see which school is very sportive and going to chat with me in the chat box. எந்த ஸ்கூல் வந்து இன்டராக்டிவா என்னோட இன்னைக்கு chat பண்ண போகுது chat பாக்ஸ்ல, நான் காத்துட்டு இருக்கேன். Come on, let's do that. Get away. இப்போ get away அப்படின்னு இருக்கு. இப்போ get away, இப்போவும் கவனிச்சீங்கன்னா பாருங்க, இந்த getன்றது ஒரு verb, இந்த awayன்றது ஒரு adverb. என்னது அது? ஒரு adverb. ஓகேங்களா? get away. அப்ப என்ன அங்க உங்க get awayனா என்னது? எங்கேயாவது ஒரு ஒரு ஷார்ட் பிரேக்குக்கோ எங்கேயாவது ஐ எம் கெட்டிங் அவே அப்படின்றது மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ உங்க புக்ல உங்களுக்கு மீனிங் கொடுத்துருப்பாருங்க, டு கோ சம்வேர் ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே. ஓகேங்களா? எஸ், ரைட். எழுதிக்கோங்க, நான் எழுதும் போதே எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது சி ஆஃப், ஃபோர்த் ஒன், சி ஆஃப் அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருக்கு. ரைட். இப்போ சி ஆஃப்க்கு என்ன பண்ணலாம்? சி ஆஃப்க்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்ன உங்க சூஸ் த கரெக்டா நீங்க பண்ணுங்க. இப்போ நான் 3 பண்ணிட்டேன், ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்னவா எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க ஆன்சர் கே சி ஆஃப்க்கு. எஸ், சி ஆஃப், டு கோ. சி ஆஃப் பண்ண போறேன், என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்லை என்னோட ஃபேமிலியை சி ஆஃப் பண்ண போறேன், சென்ட் ஆஃப் பண்ண போறேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சென்ட் ஆஃப், சி ஆஃப் அப்படின்னு. டு கோ டு த ஸ்டேஷன், ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட் எங்க வேணா, ஓகேங்களா. டு சே குட் பை டு சம்வன். ஏன்னா ஸ்டேஷனோ இல்ல ஒரு ஏர்போர்ட்டோ இல்ல எங்கேயும் நீங்க போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட, ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆர் எனிவேர் நீங்க போயிட்டு கூட, நான் ஸ்டேஷன் நான் வந்து சி ஆஃப் பண்ண போறேன் என்னோட ஃப்ரெண்டை இல்ல என்னோட சிஸ்டரை பிரதரை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப், சி ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம சி ஆஃப்ன்றது அந்த இடத்துல நம்ம உபயோகம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பேட்டர்ன் என்ன கவனிச்சிங்கன்னா, இங்க ஒரு வேர்ப் இருக்கு இல்லையா. ஸோ வேர்ப், ப்ரிப்பசிஷன், வேர்ப், அட்வர்ப் அப்படின்னு இருக்கு. இப்போத்துக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக் அளவுக்கு ஒன்லி 2 வேர்ட்ஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குவேன். ஓகேங்களா? ரைட். ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபிஃப்த் ஒன். Shall I go to the fifth one? Yes, very good. Fifth one. Get into. கெட் இன்டு அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருக்கு. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா கெட், கெட்ன்றது கெட், எனக்கு அந்த கெட் மீ தட் பென் அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. கெட்ன்றது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வினை சொல், அது ஒரு வேர்ப். கரெக்டா? இன்டு, இன்டுன்றது ஒரு ப்ரிப்பசிஷன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வேர்ப், இது ஒரு ப்ரிப்பசிஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா அதுதான் நம்மளோட ஃப்ரேசல் வேர்ப். ஓகேங்களா? கெட் இன்டு. அப்போ கெட் இன்டுக்கு உங்க புக்ல என்ன எழுதலாம்? டு என்டர் a bus, a train, or a plane. ஸோ இதுதான் உங்க புக்ல கொடுத்துருக்கு. டு என்டர் அ பஸ், அ ட்ரெயின் ஆர் அ பிளேன். ஓகேங்களா? கெட் இன் டு த பஸ், கெட் இன் டு த ட்ரெயின். ஓகே, ஐ காட் இன் டு த ட்ரெயின். ஆல்ரெடி நீங்க அந்த ட்ரெயின்னா பாஸ்ட் டென்ஸ். இப்போ நீங்க எப்படி ஒரு வினை சொல்லுக்கு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படி இருக்கோ, அதே மாதிரி ஃப்ரேசல் வேர்புக்கும் உங்களுக்கு தாராளமா நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸும் போடலாம். இப்போ இது என்ன, ஐ காட் இன்டு த பஸ். அப்ப இந்த இடத்துல இந்த இந்த ஃப்ரேசல் verb எனக்கு என்ன சொல்லுது? பாஸ்ட், நான் ஏறிட்டேன் அந்த பஸ்ல ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்ப நான் உங்ககிட்ட இப்போ சொல்றேன், ராம்
உங்க பேர் நினைச்சுக்கோங்க, ராம். ராம், கெட் இன் டு த பஸ். கெட் இன் டு த பஸ். இப்ப நீங்க டூருக்கெல்லாம் போறீங்க, உங்க டீச்சர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, ராம், பஸ்ல ஏறு அப்படி சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த ஃப்ரேசல் verb தான் யூஸ் பண்ணுங்க. ராம், கெட் இன் டு த பஸ். கம் ஆன், we are running short of time. Come on, let's get into the bus. Okay, get into the train. அப்படி. So I got into the trainன்றது தான் அதோட past. புரியுதுங்களா? ஆல் ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் சிக்ஸ்த்துக்கு போகலாம். ஓகே, உங்களோட ஃப்ரேசல் verbs. உங்களுக்கு இன்னும் ஃப்ரேசல் verbs வேணும்னா chat பாக்ஸில் டைப் பண்ணுங்க, நான் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டி நம்ம அடுத்த டாபிக்கும் இங்கே இருக்கு, இன்னும் எக்ஸசைசஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த அதர் எக்ஸசைஸ் ஆல்சோ. ரைட். ஓகே, நான் வேணா உங்களுக்கு சென்டென்ஸும் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ரைட். ஸோ சிக்ஸ்த் ஒன் என்னது உங்களுது? கெட் ஆஃப் அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்னது? கெட் இன்டூ இருக்கு, இங்க வந்து கெட் ஆஃப் அப்படின்னு வருது. இப்போ கெட் ஆஃப்னா என்னது? ஆஃப் இன்டூனா உள்ள போகணும், கெட் ஆஃப்னா அங்கேருந்து வெளியே வந்துரு. அப்போ எதுல இருந்து வெளியே வருவீங்க? இதே மாதிரி தான். டு லீவ், இந்த இடத்துல என்டர் பண்ணீங்க, இங்க வந்து டு லீவ், அந்த இடத்த விட்டு வர்றீங்க, வெளியே வர்றீங்க. யார? பஸ்ல இருந்தோ இல்ல ட்ரெயின்ல இருந்தோ இல்ல பிளேன்ல இருந்தோ வெளியே வர்றீங்க. ஸோ கெட் இன்டுனா உள்ள போறது, ட்ரெயினுக்குள்ளயோ இல்ல பஸ்ஸுக்குள்ளயோ. கெட் ஆஃப்னா வெளியே வருது. ஸோ டு லீவ். ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல மாறும். டு என்டர், டு லீவ். கெட், லீவ் அ பஸ், அ ட்ரெயின் ஆர் அ பிளேன். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இதே மாதிரி தான். கெட் ஆஃப் த பஸ், இங்க பாருங்க, ஐ காட் ஆஃப் த பஸ். ராம், கெட் ஆஃப் த பஸ். ஓகேங்களா? இதே சென்டென்ஸ்ல இங்க இன்டுக்கு பதிலா ஆஃப் போட்டு நீங்க அதையே எழுதலாம். ஓகே, கிளியரா? shall I go to the next exercise? நம்ம ஒரு சின்ன வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு மற்ற ஆக்டிவிட்டீஸும் பார்க்கலாம் டைம் இருந்தா கண்டிப்பா. பட் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நீங்க அதுல ஃப்ரேசல் வேர்ப் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ஃப்ரேசல் வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த வினை சொல் என்னன்னு அந்த சென்டென்ஸ்ல கண்டுபிடிங்க. அந்த வினை சொல் பக்கத்துல வர அட்வர்போ இல்ல ப்ரெப்போசிஷனோ ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்களே, ஈஸியா நீங்க ஃப்ரேசல் வேர்ப் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியும் தானே? எஸ், கண்டிப்பா உங்களால முடியும். ஆல் ரைட், லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் and then you can definitely find the phrasal verbs. Okay, let me share my screen. பார்க்கலாமா? எத்தனை பேர் chat பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் டைப் பண்றீங்க நான் பார்க்கறேன். Come on. He must get back to work after the meeting. இப்ப இந்த ஒரு சென்டென்ஸ்ல ஏ ஆப்ஷன்ல ஒரு verb டு ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன், பி ஆப்ஷன்ல கெட் பேக்னு கொடுத்துருக்கேன், சி ஆப்ஷன்ல மஸ்ட் கெட்னு கொடுத்துருக்கேன். இப்ப இந்த மூணுத்திலேயே எது செலக்ட் பண்ணுவீங்க? எது இங்க ஒரு ஃப்ரேசல் verb? he must get back to work after the meeting அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு இந்த ஒரு சென்டென்ஸ்ல எது ஒரு ஃப்ரேசல் வேர்ப்னு கண்டுபிடிங்க. வாக்கிய வினா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? All right. So let me see. ஆன்சர்ஸ் நீங்க யோசிச்சு ஏபிசிடின்னு எழுதி வைங்க. நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் ஆன்சர்ஸை நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் போறோம். ஐ காண்ட் மேக் அவுட் எனி மீனிங் இன் வாட் ஹீ சேஸ். அவன் சொல்றதுல எனக்கு எந்த அர்த்தமே எனக்கு புரியவே இல்லை. ஐ கான் மேக் அவுட் எனி மீனிங் வாட் ஹி சேஸ். ஏ மேக் அவுட், பி காண்ட் மேக், சி மீட்டிங் இன். இதுல இருந்து எது ஒரு ஃப்ரேசல் verb? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஐ காண்ட் மேக் அவுட் எனி மீனிங் இன் வாட் ஹி சேஸ். ஏ மேக் அவுட், பி காண்ட் மேக், சி மீட்டிங் இன். ஆல் ரைட், 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் சி ஆப்ஷன் போறேன். He has put in extra effort to pass in the exam. He has put in
extra effort to pass in the exam. அவன் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஏன்னா இன்னும் ஜாஸ்தி உழைச்சிருக்கான் அவன் எக்ஸாமுக்கு. ஓகே, அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காக அப்படின்னு மீனிங் இருக்கு இந்த சென்டென்ஸ்ல. ஸோ ஏ எஃபர்ட் டு, பி பாஸ் இன், சி புட் இன். இது மூணுத்துல எது செலக்ட் பண்ணுவீங்க? ஏ பி சி. கம் ஆன், யூ கேன் டூ இட். நீங்க ஆன்சர் ஏபிசி மட்டும் உங்க பேப்பர்ல எழுதிக்கோங்க. அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எது ஆன்சர், ஏன் அது ஆன்சர்ன்றது நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபோர்த் ஒன். ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் பிஃபோர் என்டரிங் த ப்ரேயர் ரூம். ப்ளீஸ் டேக் ஆஃப். இது வந்து ப்ரேயர் ரூமுக்கு நம்ம போனாலே நம்ம எல்லாரும் செருப்பை கழட்டி வெளியே வைப்போம் இல்லையா? எஸ், வி டேக் ஆஃப் அவர் ஷூஸ், ரைட்? ஸோ இதுல எது ஒரு ஃப்ரேசல் verb? ஏ பிஃபோர் என்டரிங்கா, பி டேக் ஆஃபா, சி யோர் ஷூஸா? எது ஒரு ஃப்ரேசல் verb? ஓகே, ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் பிஃபோர் என்டரிங் த ப்ரேயர் ரூம். ஓகே, லெட்ஸ் கோ டு த fifth question. Let's go. He has to work out a solution for this problem. He has to work out a solution for this problem. இந்த ஒரு பிரச்சனைக்கு அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம. A has to, B solution for, C work out. இப்போ நம்ம இதுல எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எல்லாரும் ஆன்சர்ஸ் ஏபிசின்னு எழுதிட்டீங்க நான் நம்புறேன். இப்போ நம்ம கடகடன்னு போய் ஆன்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், லெட்ஸ் டூ தட். ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் அவர் ஆன்சர்ஸ். கம் ஆன், இங்க பாருங்க. He must get back to work after the meeting. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு ஒன்னா பார்க்கணும். He must get. கெட்ன்றது ஒரு verb. கண்டிப்பா கெட்ன்றது ஒரு verb. அப்ப கெட் பேக். ஓகே, கெட்டுக்கு பக்கத்துல பேக் வந்துடுச்சு. எஸ், ஆனா இப்ப இந்த பக்கம் டூ பாத்தீங்கன்னா இங்க ப்ரிப்போசிஷன் வருது, இது ஒர்க். ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து இங்க ஒர்க் வருது, இது வந்து ஒரு verb. ஒர்க் ஆஃப்டரும் வருது. பட் ஒர்க்கும் ஆஃப்டரும் எது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒர்க்கும் ஒரு வினை சொல் தான். அப்போ யூ ஹேவ் டு see where you are getting the action. He must get back. So here what is it? He must get back. ஏன்னா இதுதான் வந்து get is an action, major action. அவன் he has to get back to work. அவன் work after மீட்டிங் முடிச்ச பிறகு அவன் வேலைக்கு திருப்பி வரணும். அப்போ அதுதான் மேஜரான அங்க மெயின் வேர்ப் அந்த இடத்துல. ஸோ கெட் பேக் இஸ் யோர், பி இஸ் யோர் ஆப்ஷன். வெரி குட். I understand all of you are doing very well. I can't make out any meaning in what he says. ஸோ இங்க வந்து can'tன்றது மாடல் வேர்ப், மேக்ன்றது கண்டிப்பா ஒரு வேர்ப் தான். கரெக்ட். ஸோ மேக் அண்ட் அவுட்ன்றது இஸ் a preposition. கரெக்ட். ஸோ இங்க இந்த காம்பினேஷன் வருது பாருங்க, வேர்ப் அண்ட் preposition. ஸோ இதுதான் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நீங்க ஒரு வாட்டி ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் சென்டென்ஸை. எனி இங்க மீனிங் எல்லாம் வந்து கிடையவே கிடையாது இங்கெல்லாம். ஓகே, ஸோ கண்டிப்பா மேக் அவுட்ன்றது தான் உங்களோட ஆன்சர். அப்படிதான் நீங்க you have to identify. I can't make out any meaning. Okay, he has put in extra effort. Okay, எஃபர்ட்டும் ஒரு வேலை அங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா அந்த எஃபர்ட் எவ்வளோ இதா இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல வந்து they are not telling the நம்மளுக்கு அந்த காம்பினேஷன் வரல. phrasal verb plus preposition இல்ல verb plus adverb combination வரல. ஸோ எடுத்த உடனே இந்த verb தான் வருது, புட்ன்ற verb தான் வருது. புட்டுக்கு பக்கத்துல inன்றது preposition. ஸோ put in. He has put in extra effort to pass in the evening. ஸோ கண்டிப்பாக put in தான் correct. So next one, fourth one. Please take off your shoes before entering the prayer room. So take off. Takeன்றது ஒரு வினை சொல் தான். It's a verb, correct? So off, take off. So that is your um, phrasal verb. ஏன்னா இங்க before entering, இந்த your shoes எல்லாம் வந்து ஒரு noun. கண்டிப்பா அது கிடையாது, பெயர் சொல் அது. So B ன்றது கரெக்டான ஆன்சர். Correct. Now let's go to the last one.
he has to work out a solution for this problem. So இங்கேயும் வந்து work out அப்படின்னு வருது. கரெக்டா? workன்றது ஒரு மெயின் verb. கரெக்டா? outன்றது ஒரு preposition. So work out. So he has to work out a solution. So C is your answer. So ஒரு phrasal verb ஒரு sentenceல எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுது இல்லையா உங்க எல்லாருக்கும்? Yes, very good. Wonderful job. I hope this session was informative to you. நான் நம்புறேன் இந்த செஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ, எல்ஸ் வி கேன் வைண்ட் அப் த செஷன். நோ டவுட்ஸ்? ஓகே. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். தேங்க்